இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன சூப்பு காரமா இருக்கா? இல்ல, என்னோட தங்கச்சியாவும் ஃப்ரெண்டாவும் இருக்கனே. நான் எவ்வளவு லக்கி தெரியுமா? அப்படி பார்த்தா நானும் லக்கி தான். என்ன இது? ஏதோ கயிறு கட்டி தொங்க விட்டுருக்க. இத புடிச்சுக்கிட்டு மாயா டான்ஸ் ஆடி பிராக்டிஸ் பண்றதுக்காக தான் இந்த ஏற்பாடெல்லாம் நான் பண்ணி வச்சிருக்கேன். அப்படியா? இது நல்ல ஏற்பாடு தான் மாமா. ஆடி பாரு ஒரு தடவை. ஏய் மாயா, பாத்து மெதுவா மெதுவா பண்ணு. ட்ரை பண்ணு, உன்னால முடியும். அவ்வளவுதான் அவ்வளவுதான், அப்படிதான். சூப்பர் சூப்பர் மாயா. சீனு, நான் இந்த கயிறு பிடிக்காம ஆடுறேன். நான் விடுற மாதிரி வந்தா நீ புடிச்சுக்கோ. சரி மாயா. மாயா மாயா, ஒண்ணு இல்ல பாத்து. வேலை பார்க்க வந்தியா இல்ல சண்டை போட வந்தியா? என்ன பிரச்சனை கால? நேத்து ராத்திரி தம்பி வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி 100 மூட்டை நெல்லை தவிட்டு குருணையா அரைக்க சொன்னாரு. ஏன் மிஷின்ல பிளேடு கூட செட் பண்ணி கொடுத்துட்டு போனாரு. நானும் அவர் சொன்னபடியே அரைச்சு கொடுத்துட்டானுங்க ஐயா. இப்போ அரிசியா தானே அரைக்க சொன்ன, ஏன் குருணையா அரைச்சிருக்கேன்னு சண்டை போடுறாருங்க ஐயா. இல்லைங்கய்யா, நான் அரிசியை தான் அரைக்க சொல்லிட்டு போனேன். அப்படிதான் பிளேடையும் செட் பண்ணி கொடுத்துட்டு போனேன். இந்த ஆளு குருணையை அரைச்சிட்டு நான் தான் அப்படி அரைக்க சொன்னேன்னு பழியை ஏமலை தூக்கி போடுறான். கால, இன்னைக்கு அரிசி மூட்டையை தான் அனுப்பி வைக்கணும்னு கதிருக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கிறப்ப அவர் எதுக்கு உன்னை குருணையை அரைக்க சொல்ல போறாரு? அதோட கதிர் எங்க வீட்டு மாப்பிள்ள, அவர் எதுக்காகப்பா பொய் சொல்ல போறாரு? கால, உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. தப்பு நடக்கிறதுல ரொம்ப சகஜம்தான் கால. அதுக்காக அடுத்தவங்க மேல வீணா பழி போடக்கூடாது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்குங்களா? நான் எப்படிங்க ஐயா தப்பு பண்ணுவேன்? நீ தப்பு பண்ணல, வேணும்னா தானே பண்ணிருக்க. அதனாலதான் என் மேல பழிய போடுற. நீ நேத்து வந்தவன் தான். காலை எத்தனை வருஷமா வேலை பார்க்கறான்னு தெரியுமா அவனுக்கு? வயசுக்காவது மரியாதை கொடுக்க வேண்டாமா? தப்பு யாரால நடந்ததுன்னு உங்க மனசாட்சிக்கு தெரியும். ஆனா அதை ஒத்துக்காம மாத்தி மாத்தி 2 பேரும் குத்த சொல்லிக்கிறீங்க. இல்லங்க ஐயா, கதிர் தம்பி தான். ஐயா, இந்த ஆளு தான் ஏன் பொய் சொல்றான்? மரியாதையா பேசணும்னு இப்பதானே நான் சொன்னேன். யாரும் தப்ப ஒத்துக்க மாட்டீங்கல்ல? 2 பேரால மில்லுக்கு தான் நஷ்டம். அதை விட சொன்ன நேரத்துக்கு அரிசியை அனுப்ப முடியாம போயிடுச்சு. இப்ப நான் என்ன முடிவு எடுக்கட்டும் சொல்லுங்க.
சொல்லுங்க. என்ன மாயா இன்னும் வலிக்குதா? ஆமா பாட்டி. ம்? கால் வலிச்சுட்டே தான் இருக்கு. ரகுவே அடுத்த வருஷம் பாத்துக்கலான்னு சொல்றான். நீ ஏன் உன்னை இப்படி வருத்திக்கிற? நான் நல்லா இருந்து அந்த புவனாவும் அருந்ததியும் சவால் விட்டிருந்தா உங்க சவாலுக்கு என் பொண்ணு தன்னோட நாட்டிய திறமையால பதிலடி கொடுப்பான்னு பெரியப்பா பதில் சொல்லிட்டு வந்திருப்பாரு. ஆனா எனக்காக தானே அவங்களுடைய கிண்டலையும் கேலியையும் பொறுத்துக்கிட்டு வந்தாரு. பெரியப்பாவுக்காக நான் எந்த வலியும் தாங்குவேன் பாட்டி. மாயா இந்தா. இந்த வைராகியம் தான் மாயாவை இவ்ளோ சீக்கிரம் நடக்க வச்சிருக்கு. ஏன் டான்ஸ் கூட ஆட வச்சிருக்கு. அவங்க சவால் விட்டதுதான் இவளை இவ்ளோ தூரம் கூட்டிட்டு வந்திருக்கு. இல்லனா தன்னால நடக்க முடியாதுன்னு நம்பிக்கிட்டு பெட்லயே படுத்து கிடந்திருப்பா. மாயா இந்த அளவுக்கு குணமாகி வந்ததை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்காக அவங்க 2 பேருக்கும் நாம தான் நன்றி சொல்லணும். ஆ, சாப்பிடு. ஏய் மாயா, தண்ணி குடுப்பா. தண்ணி குடி. பாத்து இந்தா தண்ணி குடி. பாத்து மெதுவா. அண்ணி, உங்க புள்ளைய பாருங்க, அவளுக்கு எப்படிலாம் சேவை பண்றான்னு. இதெல்லாம் இவனுக்கு தேவையா? நானும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறதுக்கு ஒரு நேரம் வரும். அன்னைக்கு வச்சுக்கிறேன் இவள. மாயா டான்ஸ் ஸ்கூல்ல படிக்கிற பொண்ண இவ எதுக்கு கார்ல கூட்டிட்டு போறான்னு தெரியலையே. இவ தானே மெயின் ஆட போறதா மாயா சொன்னா. இவ எதுக்கு அருந்ததி கார்ல போறா? தெரியல கதிர், எனக்கு என்னமோ ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன சொல்ற? ஆமா, மாயாவுக்கும் கால்ல அடிபட்டுருச்சு. அந்த இனியா ரொம்ப சின்ன பொண்ணு. இந்த ஸ்ருதி மட்டும்தான் இந்த போட்டியில ஜெயிக்க கூடிய ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா இருக்கா. இவ்வளவு அருந்ததி கூட்டிட்டு போறானா என்னவோ இருக்கு. நீ சீக்கிரமா போ. சரி சரி, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. மாயாவுக்கு இன்னும் அவ என்னெல்லாம் பண்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. ஆமா தானா, மாயா அந்த போட்டியில ஜெயிக்க கூடாதுன்னு இவ என்ன வேணாலும் செய்வா. வாங்க. இந்த இடம் ஞாபகம் இருக்கா ஸ்ருதி? சரி, உட்காருங்க. எதுக்கு எங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? உட்காருங்கம்மா, சொல்றேன். பரவாயில்ல, சொல்லுங்க.